இப்போ நீ சுமங்கலி, கடவுள் சாட்சியா. இப்போ நீ என்ன நம்பலனா ஆயிடுச்சு. என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் யாரும் உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டு, யாருங்க அது? நீங்க வாங்க. என்னங்க, நான் உங்க வைஃப்ங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் உங்களுக்காக நான் அதை தாங்கிக்குவேன். சொல்லுங்க, ஏன் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு சொல்வீங்களே, அப்புறம் ஏன்? சொல்லுங்க. வேண்டாங்க, உங்களால தாங்க. என்னங்க, கேட்கறல்ல, நில்லுங்க. உங்க வைஃப் கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். இல்லங்க. சொல்லுங்க, யாரவா? சொல்லுங்க. ஐயோ, நீங்க திலகா, நீ எப்படிங்க? நான் ஒரு ஆபீஸ்க்கு இல்ல. திலகா, என்னது இது? கோலமெல்லாம் மாறி அப்படின்னா உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நீதான் அந்த பொண்ணா? தெலுங்கா தெலுங்கா சொல்லு, நீதான் அந்த பொண்ணா? உனக்கும் உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? தெலுங்கா தெலுங்கா சொல்லு. தெலுங்கா தெலுங்கா, நான் ஒரு பொண்ணாட்டி கேட்கல, உன் ஃப்ரெண்டா கேட்கிற. சொல்லு தெலுங்கா, நீ அது உண்மையை சொல்லு ப்ளீஸ். உனக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பதில் பேச மாட்டேங்கிற? இப்படி இப்படி ரெண்டு பேருமே பேசாம இருந்தா எப்படி? எனக்கு எனக்கு நீங்க அது சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு திலகாக்கும் என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க வைஃப் கிட்ட கூட சொல்லாம இருந்தா எப்படி? உங்களுக்கு திலகாக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? திலகா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? சொல்லுங்க. இங்க திரும்புங்க, திரும்புங்க. நீங்க கட்டின இந்த தாலி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பொண்டாட்டியில உரிமையில கேட்கிற. சொல்லுங்க, சொல்லுங்க. முடியாதுங்க. என்னால இந்த தாலி மேல சத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தாலிய உங்க கழுத்துல கட்டினது நான் இல்ல. நீங்க வச்சிருக்கிற பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் நான் இல்ல. உங்க புருஷன் இந்த குடும்பத்தை எப்படி எடுத்து நடத்தணும்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த ஃபேக்டரி எப்படி நடத்தணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஆனா அவரு இறந்துட்ட செய்தியை மட்டும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு என்கிட்ட சொல்லாம போயிட்டாருங்க. என்ன என்ன சொல்றீங்க? நான் வேலை விஷயமா மெட்ராஸ் வந்துட்டு இருந்தப்பதான் ஆக்சிடென்ட்ல அவங்க புருஷனை நான் சந்திச்சேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தது. ரெண்டு பேருக்குமே ஆச்சரியமா இருந்தது. சேட்லி அவரை நான் சந்திச்சப்ப அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது. அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கம்பெனி நிலவரம், தங்கச்சி மேரேஜ் எல்லாத்த பற்றியும் என்கிட்ட சொன்னார். அந்த சூழ்நிலையில் அந்த நல்ல மனுஷன் என்கிட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்டதை என்னால்
மறக்க முடியல. சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதனால தான் இங்கே வந்து என்னென்னமோ ஆகிப்போச்சு. நம்ம வச்ச குறி தப்புடா. அவன் வேற ஆள்டா. பாவம் நம்மள மாதிரி இல்ல, நல்லவனா இருக்கலாம். விட்டுறலாம் பாவம், வாங்கடா. உங்க புருஷனோட கடைசி எண்ணம் எல்லாமே உங்களை பத்தி தாங்க. நீங்க தைரியமா இருக்கணும், நீங்க தளர்ந்துடக்கூடாதுன்னு. நீங்க இந்த கம்பெனி எடுத்து நடத்தணும், இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும். என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நீங்க உங்க புருஷனை இழந்துட்டு நிக்கிறீங்க. அவங்க மகன் தான் இறந்துட்டான்னு நான் எங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேன். திலகா புருஷன் இருக்கும்போது விதவையா இருந்துட்டா. எங்க அப்பா மகனோட மனைவியை இழந்துட்டு நிக்கிறார். எங்க குடும்பத்துல எங்க அம்மாவை தவிர எல்லாருக்கும் எப்பவும் என் மேல பாசமா இருக்கிற சூழ்நிலை இல்லாம போச்சு. ஆனா உங்க குடும்பம் அப்படி இல்லை. திருநாவுக்கரசு மேல எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, இவ்வளவு பாசம் இருக்கிற குடும்பத்தை விட்டு ஆண்டவன் அவருக்கு பதிலா என்ன எடுத்திருக்கலாம். இதை தவிர இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வேற என்ன சொல்றது? அப்பா, this is absolute nonsense பா. காரணம் எதுவும் வந்தாலும் பண்ணது ஆள் மாறாட்டம். You should call the police, say. கரெக்ட். உடனடியாக போலீஸ் கூப்பிட்டுதாங்க. டேய், நம்ம திருநாவுக்கரசு யாருன்னு இந்த தம்பிக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாது. அவனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு குலைச்சது இந்த தம்பி. டேய், நியாயமா நடுத்தல நிக்க வேண்டிய குடும்பம் நம்ம குடும்பம். அதை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காரு பாரு. அந்த பாவத்துக்கு போலீஸ் கூப்பிட்டு தாண்டா ஆகணும். இதை வர டேய், உன்னுடைய சாவை நீ பார்க்க முடியுமாடா? நீ மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல எவனும் பார்க்க முடியாது. ஆனா தன்னுடைய சாவையை பார்த்தவர் அவரு. நான் உயிரோடு இருக்கும் போதே இந்த மனைவியை விதவ கோலத்துல பார்க்குற கொடுமை ஒருத்தருக்கு வரக்கூடாது. ஆனா நம்ம குடும்பத்துக்காக அந்த கொடுமை கூட தங்கிட்டாரா? டேய், நியாயமா நாமெல்லாம் தானே தலை குனிஞ்சு நிக்கணும். தலை நிமிர்ந்து நிக்க வேண்டியவரு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரா? கையெடுத்து கும்புறது விட்டு கைக்கு விலங்கு போறங்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் மகன் திருநாவை இறந்துட்டான்னு அதிர்ச்சி ஒரு பக்கம், நீ வேற என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் அப்படி நினைக்கலப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மகன் தான். தயவு செய்து எங்களை விட்டு போவாத, வீட்டுக்கு வா. பாப்பா. நிச்சயம் வரேங்க. இதுவும் என் குடும்பம் தானே. அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சொல்லி அனுப்புங்க. நிச்சயம் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.